மக்களே, வெல்கம் பேக் டு ஜில்சோன் 2K. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஃப்ராக் கன் ஷூட்டிங் கேம் ப்ளே தான். அந்த கேரக்டர் இது வாங்கணும். இப்போ இது கிளைம் பண்ணிடலாம். ஏன்னா அது இருங்க 12 கார்டாக வந்துச்சு வந்து. ஆமாங்க 12 கார்டு வந்துங்குது. லெவலப் பண்ணலாம். இன்னொரு லெவலப் தான் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தேன் அதுக்கு கம்மியாக இருக்குது. அப்புறம் 15 காயின்ஸ் இழுத்துச்சு. சரி, ஓகே, லெவலப் ஆயிடுச்சு. இப்போ அவந்து போய் கிளைமு, அதுக்கும் கிளைமு. இப்போ இன்னொரு கார்டு வரட்டுமே. ஏன் ஒன்றும் வரல? சரி, என்னன்னு தெரில. கோ நான் மேட்ச்குள்ளே போயிடுச்சேன். ஸ்னைப்பர் இப்போதாங்க புரியுது எனக்கு. இந்த சாண்டா கிளாஸ் மாண்டேன், சாண்டா கிளாஸ் பாரு, பைலட் மாண்டே வந்து ஸ்னைப்பர் மோட் போடுவான் போல். ஹெல்த் வந்து 300 ஹெல்த்துக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. பரவாயில்ல, டக்குன்னு சாகுறாங்கப்பா. அதான் முடிக்கிறேன். சும்மாவே செத்து போயிட்டாங்க. ஷாட் வாங்கலாம் பார்த்தா அண்டச்சு எப்படி தப்பிக்கிறாப்பா. நாலு ஒருத்தங்கிறான். இப்போ நமக்கு அவன் கணக்கே இல்லை. இது வந்துட்டு கம்மி பண்ணால் போதும். அடா கம்மியாகடாடி. பரவாயில்ல, டக்குன்னு குறையுது. என்ன இது கொஞ்சம் அதிகமாக ஏற்றி வச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுப்பா. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு தலைவன் ஆல்ரெடி போய் வேலையை காட்டுறான். சரி, குறைக்கலாம். முடிச்சிச்சு. யாரா நீனே? எவ்வளோ தைரியங்க. டேடே இருங்களா. டேடே இருங்களா. டேடே ஆடா பாவிங்களா, பாதி இழுத்து முக்கால் இழுத்து போயிடுச்சே. சரி, மெடிக்கெட் போட்டுக்க வேண்டியதான். மெடிக்கெட் போகிறோம். ஒரே நிமிஷங்க, போட்டுக்கலாம் பொறுமையாக. மேலே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒன்றும் போனது. நம்ம ஃப்ரெண்டு. சூப்பர். ஹெல்த்தே தேவையில்லடா, அழகாக அடிச்சிருவேன். முடிச்சாச்சே கேம். இப்போ விக்டோரி. சரி, விக்டோரி வச்சாச்சு. டான் முடியுங்களா? என்னடா புதுசாக பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது கம்ப்ளீட் ரிவார்டுன்னு போட்டுருந்துச்சு. 13 டைமண்டா? ஏன்டா அதுக்கு முன்னாடி ஒரு டைமண்ட் தான்டா கேட்டுருந்துச்சு. சரி, சாண்டா கிளாஸ்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஆள் பார்க்க சாண்டா கிளாஸ் மாதிரி தான் இருக்கிறான். அந்த ஒத்தக்கதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். பாடா இவன் கடல் கொள்ளையன். சரி, இதுக்கு என்ன அப்டேட்னு தெரில எனக்கு. மறுபடியும் மேட்ச் விளாண்டுட்டேன். இந்த வாட்டி போக வேண்டியதான்னு பார்த்தா எங்கே இருக்கிறேன்? மேலே இருந்துங்கிறேன். சரி, டான் போக வேண்டியது தான். டக்குன்னு ஓடுறா. இந்த வேகமாக ஓடுறதுக்கெல்லாம் பட்டன் இல்லையா? ஸ்டம்பிள் கைஸ் மாதிரி இது ஸ்லோவாக தான் நடந்து போகணும் போல். இல்லை வேறு தூரத்தில் குறி வைக்க மாட்டேங்குது. அப்படியே எங்கள் 7-8 விழுதே. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடிலாம் 3-3 2-2 இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, 7-8 தான் விழுது. ஓகே, எப்படி கூர்கோழியெல்லாம் வருவான்டா. ஹெட்ஷாட் ஒரு 8 வாங்கிக்க மாட்டியா? செத்துப்போ. சரி, இது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். கையிலேருந்து ஆகாது. இருங்களா மெடிக்கெட் போட்டுக்கிறேன். யார் அவன்? ஷீல்டு வேறு போட்டுக்கிறாங்க. மண்டியா சாவுடா. அவ்வளோதான், இது முடிஞ்சு. அது யாரா தூரத்துலேருந்து அடி வாங்கி செத்தியாக போயிட்டான். ஏன் உள்ளே போக முடியல? பி அடிக்கலையா? இதில் 2 ஏவும் பி அடித்தாதான் சி உள்ளே போகுது. இதெல்லாம் போக மாட்டேங்குது. யாரும் எவன்டாவன்? ரெடி ஆஃபீஸர் முடிங்களாட்டான்னு சட்டுன்னு முடிச்சுட்டு போகலாம். இவன் யாருன்னு தெரில. மண்டே எல்லாமே வித்தியாசமாக இருக்காங்க.
மெடிக்கெட் போட்டு கிளம்ப வேண்டியது தான். விளாண்டேன். என்னடா 500? இதுக்கு மேலாம் இது போச்சுன்னா முடிஞ்சுடா. இது எப்போ முடிச்சதுன்னே கேட்குறேன் நான். ஏய் யாரு நீனே? இரி எப்பா இது எப்படா டவுன் ஆகுறது? டவுன் ஆயிடுச்சேண்டா. அடேங்கப்பா, விக்டோரி நம்ம தலைவன் தான். ஃபஸ்ட்டு நம்ம தான்டா கெத்து. என்னசா சே, டீம் பேரை மாத்திரம் யாரா ஃபஸ்ட்டு போய். வேறு என்ன பண்ணலாம்? இவன் வந்து 2 கிளைம் வந்துங்குது. இது என்னது? 100 காயின்ஸ் வச்சு என்ன வாங்க முடியுமா? கோ அதெல்லாம் தொடமாட்டேன்டா. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.